சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 17/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசுவருடம் மாசி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை அமாவாசை திதி மாலை 5:31 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் இரவு 9:14 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 9:14 வரை, அதாவது அவிட்டம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பரீகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா நாகவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதுவும் மாக மாத அமாவாசை, மாசி மாதத்தினுடைய அமாவாசை நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினத்திலே முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் மயான கொள்ளை அப்படிங்கிறத நிறைய ஊர்ல பண்ணிட்டு இருப்பா. மயான கொள்ளை அல்லது மயான சூறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. குறிப்பாக வட தமிழகத்திலே இது மிகவும் பிரபலமாக நடத்தக்கூடிய ஒரு திருவிழாவாகவே அமைந்திருக்கும். அதுவும் அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற ஒரு ஆலயம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மயான கொள்ளை அல்லது மயான சூறை அப்படிங்கிறத பண்ணிட்டு இருப்பா. இது என்ன தாத்பரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுடுகாட்டிலே அலைந்து கொண்டிருக்கின்ற, அதாவது தங்களுக்கு அந்த மோட்ச பிராப்தி கிடைக்காமல் அலை பாய்ந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களுக்கு அம்பிகையானவள் இந்த சுடுகாட்டிற்கே அங்கே போய் எழுந்தருளி அவர்களையும் மோட்சத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு நாளாக, அவர்களுக்கும் அருள் பாலிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. ஆக நிறைய பக்தர்கள் பார்த்தோம்னா அந்த அம்பிகை போல வேடமிட்டு கொண்டிருப்பார்கள். அப்படியே அங்க வந்து விரதம் இருப்பார்கள். குறிப்பா சொல்லணும்னா நீண்ட நாட்களாக அதுக்காக ஒரு மாசமா காப்பு கட்டிட்டு விரதம் இருந்து அந்த அங்காள பரமேஸ்வரியை போல் வேடம் தரித்து கொண்டு அவர்கள் அப்படியே ரோட்ல வருவா. அப்படியே அதை பார்ப்பதற்கே மிகவும் கூட்டங்கள்லாம் அதிகமா நின்று இருப்பா. அங்க அந்த மயானத்துல பார்த்தோம்னா இந்த பொம்மை மாதிரி ஒரு பொம்மைத்தை படுக்க வச்சு ஒரு பொம்மை வச்சிருப்பா. அது உள்ள நிறைய தின்பண்டங்கள், பொறி, கடலை, வெல்லம் எல்லாத்தையும் வச்சிருப்பா. அதெல்லாம் அப்படியே சூற மாதிரி எல்லாத்தையும் வாரி வாரி விடுவா. அதையெல்லாம் எல்லாரும் வாங்கி பார்ப்போம். எல்லாரும் பிரசாதம் மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டு வருவா. அதை பொறுக்கி சாப்பிடும் பொழுது நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரோகங்கள்லாம் நீங்கிடும். இது போக பரம்பரையிலே ஏதாவது பித்ரு தோஷம், பித்ரு சாபம் அல்லது அலைவாய்ந்து கொண்டிருக்கிற ஆன்மாக்கள் அதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் ஏதோ கஷ்டம் வருதுன்னு நினைச்சா அதெல்லாம் தீர்ந்து விடும் என்று எல்லோரும் இந்த திருநாளை மிகவும் விசேஷமாக கொண்டாடுவார்கள். இது போக இன்றைய தினம் புரந்தரதாசர் ஆராதனை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:34 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:11 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 6:13 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:54 முதல் காலை 6:33 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:17 முதல் மாலை 4:44 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:28 முதல் பகல் 10:55 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:22 முதல் 1:50 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1:55 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 11:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக
எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஜாதகத்தில் கிரகங்கள் நின்ற பலன், அந்த வரிசையிலே நம்ம அந்த நிஜக்கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சனி வரைக்கும் அந்த 7 கோள்களை பற்றியும் பார்த்து விட்டோம். அடுத்தபடியாக அந்த நிழற்கோள்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு, அதில் முதன்மையானவர் ராகு. இந்த ராகுவானவர் லக்ன பாவகம் முதல் 12 பாவகம் வரை நின்றால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். முதல்ல ராகுவினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். ராகு அப்படின்னு சொன்னா ஒரு அசுப கிரகம், ஒரு தீய கிரகமாக பார்க்கப்பட்டாலும் இந்த ராகு என்பவர் தான் ஆராய்ச்சிக்குரிய கிரகமாகவும் அமைந்திருக்கிறார். ஆக இந்த ராகு அப்படிங்கிறது ஆராய்ச்சி குணத்தை தரக்கூடியது. இவை எல்லாவற்றையும் விட எப்படி அதுல ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணலாம்னு யோசிப்பா தெரியுமா? அந்த 420 அப்படின்னு ஒரு செக்ஷன் வச்சிருப்பா தெரியுமா? ஒரு பிளானட் ஆஃப் 420 அப்படின்னு சொன்னா அது ராகு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆக ஒருத்தன் ஒரு ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்றான் அப்படின்னு சொன்னா அவன் அந்த துறையிலே நிபுணத்துவம் பெற்றவனாக இருக்க வேண்டும் தானே. திருட்டுத்தனம் என்பது வேறு, ஃப்ராடுத்தனம் என்பது வேறு தானே. அதாவது தெரியாம, அதாவது நம்ம அதை வேணும் ஒரு அற்பத்தனமா யோசிக்கிறது தான் திருட்டுத்தனங்கிறது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருடுறது அப்படிங்கிறது சனியினுடைய காரகத்துவம் பெற்றது. ஆனால் ராகு எப்படி பண்ணுன்னு சொன்னா கொள்ளை அடிக்கும். அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை அபகரிப்பார்கள், ஆனால் அது அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் கூடவே இருந்து அந்த பொருளை அபகரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களையும் அறியாமல் அவர்களுக்கு மொத்த சொத்தையும் பிடுங்கிக்கிறா. பாத்தீங்களா? இதுதான் இந்த ராகுவினுடைய தன்மை என்பது தரும். ராகுவை பற்றிய அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். இப்ப லக்ன பாவகத்திலேயே ராகு என்பவர் இருந்தால் எப்படி பலன் சொல்லியிருக்காருன்னா, மிகவும் சுறுசுறுப்பானவர் அப்படின்னே சொல்லுவார். ஏன்னா ராகுங்கிறது ஒரு கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றா, ஒரு வினை ஊக்கியை போல நன்றாக தூண்டுதலை தரக்கூடிய கிரகம். எப்ப பார்த்தாலும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் என்னென்ன ஆசை என்பது அதிகமாக இருக்கும். அந்த ஆசை பேராசையாக இருக்கும். எப்படியாவது அந்த பொருளை அடைந்து விட வேண்டும் என்பதில் தான் அவர்களுடைய சிந்தனையானது ஓடிக்கொண்டிருக்கும். ஒரே நேரத்திலேயே பல்வேறு சிந்தனைகளை உடையவர்களாக இருப்பார்கள். இந்த விஷயத்தை இப்படி அப்ரோச் பண்ணா இதுல இந்த மாதிரி பிரச்சனை வரும், இதை என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு யோசிப்பார். இது எல்லாத்தையும் இந்த சுடோக்குன்னு சொல்லுவா தெரியுமா? இந்த குறுக்கெழுத்து போட்டிலாம் எழுதும் பொழுது ஒரு காலம் எழுதும் போது 2வது காலத்துக்கு என்ன வரும், அது பக்கத்துல இன்னொரு காலம் என்ன வரும்லாம் யோசிப்பா தெரியுமா? இவர்களுடைய ஜாதகங்கள்ல பார்த்தோம்னா ராகுவினுடைய பலம் என்பது அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல உட்கார்ந்து நின்றுப்பா, ஆனா அவருடைய சிந்தனை எல்லா இடங்களிலும் சென்று கொண்டே இருக்கும். எந்த பக்கத்திலிருந்து என்ன அட்டாக் வர்றது, நம்ம இதை எப்படி சமாளிக்கலாம், இது ஒரு நல்ல குணம். இது என்னதான் நல்ல பலனாக பார்க்கப்பட்டாலும் லக்னத்திலேயே ராகு இருந்தால் அவன் அனாச்சாரனாக இருப்பான் சொல்றான். அனாச்சாரம் சொன்னா ஆச்சாரத்திற்கு விரோதமாக இருப்பான். அதாவது சாஸ்திர சம்பிரதாயங்கள் அறிந்திருந்தாலும் கூட வேண்டுமென்றே இதை எதுக்கு நான் ஃபாலோ பண்ணணும், இது அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருப்பா. எல்லாவற்றிற்கும் எதிர்வாதம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அதே மாதிரி இல்ல 2ஆம் பாவத்திலே ராகு இருந்தால் அவருடைய வாக்கு என்பது நிஷ்டூரமாக இருக்கும். கடுமையான வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வெளிப்படும் சொல்றா. அதே நேரத்திலே ராகுனுடைய பலம் குறைவாக இருந்தால் இந்த திக்குவாயின்னு சொல்லுவா தெரியுமா? திக்குறதுன்னு சொன்னா கோபம் வந்தா அந்த வார்த்தைகள் டப்பு டப்புன்னு வராது. திடீர்னு அப்படியே வார்த்தை அப்படியே தடுமாறும் தெரியுமா? அந்த கோபத்திலே தடுமாறக்கூடிய வார்த்தைகள் வரக்கூடியவர்களுக்கு 2ஆம் பாவகத்திலே ராகு என்பது அமர்ந்திருக்கும் சொல்றான். ஆனா நல்ல தனவானாக இருப்பான், நன்றாக சம்பாதிக்கக்கூடியவனாக இருப்பான், அதி புத்திசாலியாக இருப்பான்னு சொல்லி 2ஆம் பாவத்தில் ராகு சொல்றான். அதே 3ல ராகு அப்படிங்கிறது இருந்தால் கொஞ்சம் அற்ப விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்படுவோராக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் 3ஆம் பாவத்து ராகு நல்ல தைரியத்தை கொடுக்கும், வீரியத்தை கொடுக்கும், நல்லபடியாக செயல்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில அவர் ஒரு அற்ப விஷயங்களுக்கு ஆசைப்படுவராக இருப்பார் அப்படிங்கிற வச்சிருப்பார். 4ஆம் பாவத்திலே ராகு என்பது அமர்ந்திருந்தால் கொஞ்சம் தாயாருக்கு கெடுதல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு, ஆனால் நல்ல சொத்து சுகங்களோடு வாழக்கூடியவராக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி 4ஆம் பாவத்து ராகுவை பற்றி சொல்லி இருப்பார்கள். அதே மாதிரி நல்ல படிப்பாளியாகவும் இருப்பார்கள். நிறைய பேர் ரிசர்ச் ஓரியன்டா படிக்கிறதுக்கெல்லாம் இந்த ராகு தான் சப்போர்ட் பண்ணுவார். 4ல ஒரு ராகு சூரியன் சேர்க்கை இருக்குன்னு சொன்னா
கண்டிப்பாக இவர்கள் மருத்துவம் சார்ந்த துறையை எடுத்து படிப்பார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார். இந்த சூரியன் ராகு காம்பினேஷன்ங்கிறது தான் பார்த்தோம்னா ஒரு எம்டி மாஸ்டர் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு சொல்றா இல்லையா, அதற்கான ஒரு துணையை புரியக்கூடிய இந்த சூரியன் ராகு காம்பினேஷன்ங்கிறது. அதுவும் குறிப்பா பயாலஜி அல்லது மெடிசின் வந்துட்டாலே அங்க ராகுவானவர், அதாவது இந்த சூரியனோடு இணைந்து அந்த ராகுவானவர் முக்கியமான இடத்தினை பிடித்திருப்பார். 5லே ராகு அப்படிங்கிறது இருந்ததுன்னா அது வந்து புத்திராரிஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இருந்தாலும் அது நல்ல ஒரு பலமான ராகுவாக இருந்து விட்டால் அங்கே புத்திரர்கள் மிகவும் வலுவானவர்களாக இருப்பார்கள்ங்கிற மாதிரியும் பலன்களை கொடுத்திருப்பார்கள். அதே மாதிரி 6ல ராகுங்கிறது இருந்தா 6ஆம் பாவத்து ராகு அப்படிங்கிறது மிகவும் நல்ல புகழ் பெறக்கூடிய அம்சத்தை தரும். சத்ரு ஜெயம், எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய தன்மையாக கொண்டிருப்பான். அதே மாதிரி ஒரு காசு பணங்கள்லாம் ரொம்ப நிறைய மல்டிபிள் பண்ணக்கூடிய நேச்சருங்கிறது இருக்கும். ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அதை எப்படி வந்து 10,000 ரூபாயா பண்றது, ஒரு நாள்லயே அப்படியே 10,000 ரூபாயா மாத்துறது, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா அதை வந்து 2 நாள்ல 1 லட்சம் ரூபாயா மாத்துறதெல்லாம் எப்படிங்கிற மாதிரி ஒரு சில டெக்னிக்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 6ஆம் இடத்து ராகுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பா. 7ஆம் பாவத்திலே ராகு என்பவர் இருந்தால் 7ஆம் இடத்து ராகுங்கிறது வந்து கலத்திர தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா பொதுவா. ஆனா கலத்திர தோஷம் என்று எடுத்துக்கொள்வதை விட மனைவி அல்லது கணவனானவர் ராகுவினுடைய குணத்தை கொண்டிருப்பார், கொஞ்சம் கோபக்காரர்களாக இருப்பார்கள் சொல்றார். ஏன்னா 7ல ராகு இருந்தா உங்களுக்கு லக்னத்திலேயே கேத்து இருக்கும் தெரியுமா. லக்னத்திலேயே கேத்து இருக்கும்போது அதுக்கான பலன் என்னங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். இவங்க கொஞ்சம் பலம் இழந்து வாழ்க்கை துறைங்கிறது கொஞ்சம் பலசாலியாக இருப்பார்கள். 7லே ராகு இருந்தால் அவர்கள் சொல்வதை இவர்கள் கேட்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதக்கார வாழ்க்கை துணை அப்படிங்கிற மாதிரி 7ஆம் பாவத்து ராகுவுக்கு கொடுக்கிறார்கள். அதே மாதிரி சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தோம்னா ராகுவினுடைய குணத்தை உடையவர்களோடு தான் இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது இருக்கும். சேர்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அந்த சேர்க்கை சரியில்லை அப்படின்னு வந்தால் அங்கே ராகுவினுடைய ஒரு ஆதிக்கமானது 7ஆம் பாவத்தின் மேல் இருக்கிறது என்றுதான் பொருள். அதே மாதிரி 8ல ராகு இருந்தால் விஷ பீடை, சர்ப்ப பீடை, விபத்தினால் பீடைங்கிற மாதிரி சொல்றா. ஏன்னா 8ஆம் இடத்தை ஆயுள் ஸ்தானம் வச்சிருக்கா. அந்த ஆயுள் ஸ்தானத்துல போய் ராகு உட்கார்ந்திருந்தால் நாகம் தீண்டி இறப்புங்கிறது வரலாம், அந்த விஷங்களினால் இறப்புங்கிறது வரலாம். அல்லது திடீர்னு ஒரு சில பேர் பார்த்தோம்னா ஒரு கோபத்துல டக்குன்னு சூசைட் பண்ணிப்பா தெரியுமா. இந்த சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அசாத்தியமான தைரியம்ங்கிறது இருக்கணும். அந்த கோபம் இருந்தாலும் அந்த நேரத்துல என்னால நான் பாத்துறேன்பான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த ஃபயர், அதாவது இந்த எண்ணெயை பெட்ரோலை ஊத்திக்கிறது, மண்ணெண்ணெயை ஊத்தி கொளுத்திக்கிறதுலாம் செய்வா தெரியுமா. இதுக்கெல்லாம் அந்த 8ஆம் பாவத்து ராகுதான் காரணமாக இருப்பார். அதே மாதிரி 9ஆம் பாவத்திலே ராகு என்று வரும் பொழுது தகப்பனார் வழியில ஏதோ தோஷம் அப்படின்னு சொல்றா. அந்த பரம்பரையில ஏதாவது தோஷம் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து இந்த சொத்து சுகங்களை அனுபவிப்பவராக இருப்பார்கள். பரம்பரையிலே வரக்கூடிய சொத்துக்கள் என்பது இவர்களிடத்திலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். 10ஆம் பாவத்து ராகு என்று வரும்பொழுது அவர்கள் வந்து பெரியோரிடத்திலே பணிவு என்பது இருக்கும் சொல்றார். 10ஆம் இடத்து ராகு என்பது நல்ல பதவிகளை வகிப்பதற்கு துணை புரியும். அதே மாதிரி அந்நிய தேச பிரயாணத்திற்கு துணை புரியும். ஆனா ஒரு இடத்துல இருக்க மாட்டா. ஒரு இடத்துல வேலை பார்க்கறோம்னு சொல்லி ஸ்திரமா வேலை பார்க்காம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊர்ல அல்லது ஒவ்வொரு கம்பெனி, அடிக்கடி கம்பெனி மாறிண்டே இருப்பா தெரியுமா. தன்னுடைய வளர்ச்சிக்காக கம்பெனி மாறிண்டே இருக்கான்னு சொன்னா அவர்களுக்கு 10ஆம் பாவத்தின் மேல் ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் பிரதானமான இடத்தினை பிடித்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். ஆனால் 10ஆம் இடத்து ராகு என்பது பெரியோரிடத்திலே பணிவு என்பதனை கொடுக்கும். அதுபோக நிறைய ஆராய்ச்சிகளில் ஈடுபட வைக்கும். ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த 10ஆம் இடத்து ராகுவானவர் கொடுத்து விடுவார் சொல்றார். 11லே ராகு இருந்தால் மிகவும் புகழ் பெறக்கூடிய அம்சம், நல்ல தனலாபம் உண்டுன்னு சொல்றார். ஆனால் 12ல் ராகு என்று வந்துவிட்டால், எப்படி 8ல ராகு இருந்தா என்ன பலன் சொன்னாலும் அதே 12ஆம் இடத்து ராகுக்கும் சொல்றார். 12ல ராகு இருந்தாலும் விஷ சர்ப்ப பயம் என்பது உண்டு, சர்ப்பத்தினால் பயம் என்பது உண்டு, விஷங்களினால் பீடை என்பது உண்டு. அதே மாதிரி இந்த சடனா வந்து திடீர்னு எதிர்பாராத விதத்தில டக்குன்னு அப்படியே ஒரு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய அம்சம். திடீர்னு வந்து நல்ல கோடீஸ்வரனா இருந்தாப்பா, திடீர்னு பார்த்தா அப்படியே அதல பாத்தாளத்துக்கு போயிட்டான்னு சொல்றா இல்லையா. இது வந்து 8ஆம் இடத்து ராகுக்கும் பொருந்தும், 12ஆம் இடத்து ராகுக்கும் பொருந்தும். இவங்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் உஷாரா இருக்கணும். கரெக்டா இந்த நேரத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த நேரத்துல அதுல இருந்து வெளியில வந்துடணும்னு இருக்கணும். ஆனால் ஆசைப்பட்டு மேல 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 நிறைய இன்வெஸ்ட் பண்ண என்ன ஆவான்னு பார்த்தா ஒரே நாள்ல மாட்டின்னு அப்படியே முழிப்பா அப்படிங்கிற சொல்றா. 12ஆம் இடத்து ராகு உறக்கத்தையும் கெடுத்து விடுங்கிற மாதிரியும் பலன்களை சொல்லி இருக்கிறார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.